நண்பர்களே கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அசாம் வந்து மூணாவது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடுக்கு வெளியே கிளம்பியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா அசாமில் லேம்டிங் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். கவுகாத்தி அப்படிங்கிற இடத்துல இறங்கி லேம்டிங்க்கு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹஃப்லாங்கில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த சைடு அதில் ஒரு மலை பகுதி தெரியுதா, அந்த மலையெல்லாம் தாண்டி தான் வந்தோம். நம்ம வந்து இருக்கக்கூடியது வந்து ஹில்ஸ் பகுதி, மலைப்பகுதி. நேற்று ராத்திரி மலையிலேருந்து இறங்கி வந்தோம், ஒரு 80 கிலோமீட்டர்கிட்ட இறங்கி வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா மேகமூட்டம், சரியான மேகமூட்டம். அந்த மலையை அப்படியே சூழ்ந்துட்டு போல். நாங்கள் ரோட்டில் வரும்போது லைட்டு போட்டாலும் ஒழுங்காக அவ்வளோ தெரில. கிட்ட போய் தான் ட்ராவல் அந்த டேனிங்லாம் தெரிய வந்துச்சு. டிரைவர் தான் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிடைக்கு காலையில் சாப்பாடுக்கு அப்புறம் இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரொம்ப ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 கேட்குறாங்க ரெண்டு பேர் ரூமுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் தனியாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கான கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அங்கே போய் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மலை பகுதியிலேருந்து பஸ் இல்லை பார்த்துக்காங்க. சர்ச் லைக் இந்த இடம் பூராமே கேரளா மாதிரி தான் இருக்குது. கேரளா, கன்னியாகுமரி, தொட்டிப்பாலம் அந்த இடத்துக்கு நம்ம போனோம், அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மலைப்பகுதியில் இன்னொன்னே ஃபுல்லாகவே குளிர் தான். தண்ணி கேட்டிங்கன்னா நான் ஒரு நாள் கொடைக்கானல் போயிருந்தேன், ஒரு 2 நாள் டூர் போயிருந்தோம். அங்கே எப்படி குளிர் இருந்துச்சோ தண்ணி, அதே மாதிரி தான் கூலிங்கு. குளிக்க கூட முடியல, அவ்வளோ குளிர். பார்த்தீங்கன்னா ஹீட்டர்லாம் அங்கே கொடைக்கானலில் ஹீட்டர் இருந்துச்சு, இங்கே ஹீட்டர் இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் லக்ஸரி ஹோட்டலில் இருந்ததுனால அங்கே ஹீட்டர் இருந்துச்சு, இங்கே ஹீட்டர் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம், போயிட்டு அங்கே போய் கமெண்ட் பண்ணுறோம். அங்கே போய் நம்ம எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள ஃபீட்பேக் கொடுக்குறோம். உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள், நேரில் பார்க்கலாம்.